அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, மே 14 சித்திரை 31. பாத்திரத்திற்கு ஏற்ற பொருள். அண்ணலே, நின்னருளால் உனக்கேற்ற சத் பாத்திரமாக என்னை நான் மாற்றி அமைத்துக் கொள்ள வல்லவன் ஆவேன் ஆக. கடல் பெரிது எனினும் ஒவ்வொரு பாத்திரமும் அதில் தனது வண்ணத்துக்கு ஏற்ற அளவே நீர் முள்ளுகிறது. கடவுளத்திலிருந்து மனிதன் தன் தகைமைக்கு ஏற்றதையே அடைகிறான். இன்ப துன்பம் இரண்டும் தன் தகைமையினின்றே வருகின்றன. இன்பத்தை துன்பமாக மாற்றுவதும் துன்பத்தை இன்பமாக மாற்றுவதும் வெவ்வேறு பாங்கு உடையவரது செயல். பாங்கின் வேறுபாடு பாத்திரத்தின் வேற்றுமை என்னும் பெயர் பெறுகிறது. சத்பாத்திரம் ஆவது சான்றோர் செயல். எவ்வுடல் எடுத்தார் அவ்வுடல் வாழ்க்கை இன்பம் எனவே துன்பம் இல்லை என தாயுமானவர். இந்த வாழ்க்கையை பற்றி நமக்கு ஒரு குறை இருக்கு. நாம நினைச்சதை பெற முடியல, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் ஆனா எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது என்னுடைய அர்த்தம் என்ன, எனக்கு தகுதி இருந்தும் எனக்கு உரியது கிடைக்காமல் போய்விட்டதுங்கிற ஒரு ஏக்கம். ஆனா இங்க சுவாமிஜி ஒரு உண்மையை சுட்டி காட்டுகின்றார். கடல் பெரிது எனினும் ஒவ்வொரு பாத்திரமும் அதில் தனது வண்ணத்துக்கு ஏற்ற அளவே நீர் முள்ளுகிறது. கடல் எவ்வளவு பெருசு, அதனுடைய ஒரு கரையில் நாம இருக்கோம், மறுக்கரை நமக்கு தெரிவதில்லை. அவ்வளவு பெருசா இருக்கு அந்த கடல். என்றாலும் நாம எவ்வளவு பெரிய பாத்திரம் கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த கடல் தண்ணியை நாம அள்ளி கொண்டு வர முடியும், முகர்ந்தெடுத்து வர முடியும். தனது வண்ணத்துக்கு ஏற்ற அளவே, வண்ணம்னா இங்கே வடிவம், சைஸ் அப்படிங்கிறோம் இல்லையா, அதனுடைய கொள்ளளவு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அது நீர் நாம் முகர்ந்து கொண்டு வர முடியும். கடல் போல பெரியவர் கடவுள். நாம் கடல் தண்ணீரை அள்ளி வருவதற்கு பாத்திரம் கொண்டு செல்வது போல கடவுளுடைய அருளை பெறுவதற்கும் ஒரு பாத்திரம் கொண்டு போகிறோம். என்ன பாத்திரம்? நம்முடைய தகுதி என்கின்ற பாத்திரம். கடவுளிடத்திலிருந்து மனிதன் தன் தகைமைக்கு ஏற்றதையே அடைகிறான். உனக்கு வாழ்க்கையில என்ன வந்திருக்கோ அந்த அளவுக்கு தான் நீ உன்னுடைய தகுதியை பெருக்கிக் கொண்டிருக்கின்றாய். நல்லது வரணும்னா புண்ணியம்ங்கிற தகுதி உனக்கு இருக்கணும், அதற்கு நற்செயல்களை செய்திருக்கணும், நல்ல எண்ணங்களை எண்ணி இருக்கணும். ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னா அதுக்கு நீ உன்னை தகுதியாக்கி கொள்வதற்கு என்ன செய்திருக்கிறாய்? ஏதோ தவறான செயலை செய்திருக்கின்றாய். அதன் விளைவாக பாப்பம், அந்த பாப்பத்தின் விளைவாக இப்பொழுது துன்பம். அதனால உன்னுடைய தகைமை, உன்னுடைய தகுதி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உனக்கு நல்லது கெட்டது இந்த உலகத்துல கிடைக்கும். இது நமக்கு சுவைக்கிறது இல்லை இப்படி நினைக்கிறதுக்கு. உனக்கு இவ்வளவுதான் தகும், யூ டிசர்வ் திஸ் அப்படிங்கிறோம் இங்கிலீஷ்ல. இந்த கஷ்டம் வருதுன்னா அது உனக்கு தகுதிதான், நல்லது வந்தா அதுக்கு நீ உண்டான காரியம் பண்ணிருக்க, அப்ப நீ என்ன செஞ்சிருக்கியோ அதுக்கு பலனைத்தான் நீ அனுபவிக்கிறாய். இன்ப துன்பம் இரண்டும் தன் தகைமையினின்றே வருகின்றன. தகைமை தகுதினா என்ன அப்படின்னா, நாம தொடர்ந்து பல காலமாக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட மனப்பான்மையை நம்ம உள்ளத்துல ஏற்படுத்தி இருக்கும். அது இயல்பாவே நமக்கு ஆகி இருக்கும். அதுதான் நம்முடைய தகுதி. தகுதினா ஒன்றை பெறுவதற்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய தன்மை, அதான் தகுதி. கஷ்டத்தை பெறுவதற்கான தகுதியா இருக்கலாம், இன்பத்தை பெறுவதற்கான தகுதியா இருக்கலாம். எதுக்கு எப்படிப்பட்ட செயலோ அதற்கேற்ற தகுதி நமக்கு வருகிறது. எண்ணம், சொல், செயல் இவை காலப்போக்கில் நம்மிடத்து ஒரு பண்பை, ஒரு இயல்பை உருவாக்கி விடுகிறது. அதுதான் நம்முடைய தகுதி. இன்ப துன்பம் இரண்டும் தன் தகைமையினின்றே வருகின்றன. இப்படி பல பிறவிகள்ல நீ சேர்த்து வைத்திருக்கிற உன்னுடைய இயல்புக்கு ஏற்பத்தான் உனக்கு இந்த உலக வாழ்க்கையில் இன்பம் அல்லது துன்பம் வருகின்றன. வர்ற துன்பத்தை அப்படியே வச்சிருக்க விரும்புறதில்ல மனிதன், அதை மாற்றி அமைக்க முயலுகிறான். அதே மாதிரி வரக்கூடிய இன்பத்தை அப்படியே அமைதியா அனுபவித்து விட்டு போய் விடுவதில்லை. இவனுடைய இந்த கேரக்டருங்கிறோமே, பண்புல ஏதாவது குறை இருந்தா அந்த இன்பத்தை மாற்றி விடுகிறான். அது அவனுடைய தகுதியான். இன்பத்தை துன்பமாக மாற்றுவதும் துன்பத்தை இன்பமாக மாற்றுவதும் வெவ்வேறு பாங்கு உடையவரது செயல். புத்திசாலி என்ன செய்கிறான்? துன்பத்தை இன்பமாக மாற்ற முயல்கிறான். அறிவிலி என்ன செய்கிறான்? இன்பத்தை துன்பமாக மாற்றி விடுகிறான். அப்போ உன்னுடைய மனசனுடைய தகுதி என்ன, குறிப்பா உன் புத்தியின் தகுதி என்ன, ஆசைப்படுகிற மனதை அது அடக்கி வைக்க வல்லமை உடையதா இருக்கிறதா அப்படின்னா நீ துன்பத்தை இன்பமாக மாற்றி விடலாம்.
இல்ல உன்னுடைய ஆசை வலுவா இருந்து புத்தி ஆசை அடக்கி விட்டது என்று சொன்னால் நீ இன்பத்தையும் விரைவில் துன்பமாக மாற்றி விடுவாய். பாங்கின் வேறுபாடு பாத்திரத்தின் வேற்றுமை என்னும் பெயர் பெறுகிறது. அதாவது வெவ்வேறு பாங்கு உடையவர்கள் இன்பத்தை துன்பமாகவோ துன்பத்தை இன்பமாகவோ மாற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அங்க பாங்கு என்பது என்ன? அவனுடைய பண்பு. நான் சொன்னேன் இல்லையா, வெகு காலமாக அவன் எண்ணிய எண்ணம், சொன்ன சொல், செய்த செயல் இவையெல்லாம் சேர்ந்து அவனுடைய இயல்பை நிர்ணயித்து விடுகின்றன. அந்த இயல்புக்கு ஏற்பத்தான் அவனுக்கு நல்லதோ கெட்டதோ வரும். அப்ப அந்த இயல்பு தான் இங்கே பாங்கு என்று சொல்லப்படுகிறது. அந்த பாங்கு தான் அவனுடைய தகுதி. ஒவ்வொருத்தருடைய இயல்பு எப்படி இருக்கோ அதற்கே நல்ல குணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த குணம் தான் அவனுடைய தகுதியையும் நிர்ணயிக்கின்றது. பாங்கின் வேறுபாடு பாத்திரத்தின் வேற்றுமை என்னும் பெயர் பெறுகிறது. ஒருத்தருடைய இயல்பு மாதிரி இன்னொருத்தர் இயல்பு இருக்கிறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இயல்புக்கு இன்பம் அதிகம் வரும், அந்த இயல்புக்கு துன்பத்தை ஈர்க்கிற சக்தி இருக்கிறது. அதனால அந்த பாங்கின் வேறுபாடு பாத்திரத்தின் வேற்றுமை என்று சொல்லப்படுகிறது. இப்ப நாம என்ன செய்யணும்? எல்லோருமே துக்கம் வேண்டாம், சுகமா இருக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிறோம். அப்ப சுகத்தை ஈர்க்கும்படியான இயல்பை நாம் பெற வேண்டும். சுகத்தை பெறுவதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு வகையில சொல்ல போனா ஏன்னா இயல்புதானே ஒருவனுடைய தகுதி. அப்போ இன்பத்தை பெறுவதற்கான தகுதி எனக்கு வர வேண்டும். அதற்கேற்ற நற்சொல்லும் நற்செயலும் நல்ல எண்ணமும் நான் எண்ண வேண்டும். பாங்கின் வேறுபாடுதான் பாத்திரத்தின் தகுதியின் வேறுபாடு. அதனால நான் என்ன செய்யணும்? சத்பாத்திரம் ஆவது சான்றோர் செயல். சத்பாத்திரம்னா நல்ல பாத்திரம் ஆகணும். ஒரு பாத்திரம் என்பது பால், தண்ணீர் போன்ற சில பொருட்களை கொள்ளுகிறது, தாங்கிக் கொண்டிருக்கிறது. அது போல நான் இன்பத்தை தாங்க வேண்டும், அதற்கேற்ற பாத்திரம் ஆக வேண்டும். அப்ப நான் எப்படி செய்யப்பட்டிருக்கணும்? புண்ணியமாக இருக்கணும். புண்ணியம்ங்கிறது எப்படி வரும்? நற்சொல், நற்செயல், நற்சிந்தனையினால் வரும். அப்போ சத்பாத்திரம் ஆவது என்று சொன்னால் நல்ல பாத்திரம், ஓட்டையில்லாமல் நிறைய தாங்கிக் கொள்ளுகிற பாத்திரம், அப்படி நான் ஆகணும். புண்ணியத்தை, இன்பத்தை அப்படி நான் தாங்கி சேர்த்து கொள்ள தகுதி பெற வேண்டும். அப்படி தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளுவது சான்றோரது செயல். நானும் சான்றோர் போன்று என்னை தகுதிப்படுத்திக் கொள்வேனாக. இந்த இடத்துல உடல் வாழ்க்கையின் தன்மையை பற்றி தாய்மானவர் சொன்ன ஒரு 2 வரிகளை மேற்கோள் காட்டுகிறார் சுவாமிஜி. எவ்வுடல் எடுத்தார் அவ்வுடல் வாழ்க்கை, இன்பம் எனவே துன்பம் இல்லை என. இப்ப இந்த உலகத்துல நாம ஒரு புழு பூச்சியிலிருந்து பெரிய பெரிய மனிதர்கள் எத்தனையோ பேரெல்லாம் பார்க்கிறோம். உயிர்கள் வெவ்வேறு விதமான உடல்களோடு வெவ்வேறு விதமான தகுதிகள், வாய்ப்புகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து வருகின்றன. இப்போ கடவுளுடைய படைப்பின் அதிசயம் என்னன்னா, ஒவ்வொரு ஜீவனும் தனக்கு அமைந்திருக்கிற உடல்லே ஒரு பெரிய வாய்ப்பு என்று சந்தோஷமாக இருக்கிறது. நமக்கு பார்க்க அது ரொம்ப அற்பமா தெரியலாம், அந்த ஜீவனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கான். எவ்வுடல் எடுத்தார் அவ்வுடல் வாழ்க்கை, இன்பம் துன்பம் இல்லை என்று நினைக்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு ஜீவனுக்கும் தன்னுடைய உடல் வாழ்க்கையில் ஒரு பற்றுதலை, பிரீத்தியை வைத்திருக்கிறான் பகவான். அப்போ அது எதுக்காக அப்படி வைத்திருக்கிறான்? இந்த உடலிலிருந்து நீ பெறக்கூடிய அதிகபட்ச இன்பத்தை அனுபவித்து விடு. துன்பம் உனக்கு வந்தா அதை சமாளித்து அறிவிக்கொண்டு துன்பத்தை சமாளித்துக் கொண்டு விடு என்று ஒவ்வொரு ஜீவனையும் இந்த உலகில் அனுப்பி இருக்கிறார் பகவான். அப்ப நாம என்ன செய்யணும்? துவக்கத்தில் சுவாமிஜி சொன்னதை திரும்ப பார்ப்போம். அண்ணலே நின் அருளால் உனக்கேற்ற சத் பாத்திரமாக என்னை நான் மாற்றி அமைத்துக் கொள்ள வல்லவன் ஆவேனாக. இங்கு இன்னொரு புதிய லட்சியத்தை நமக்கு நிர்ணயிக்கின்றார் சுவாமிஜி. என்ன லட்சியம்? அவர் நிர்ணயிக்கல, இதுதான் மனித பிறப்பின் உலக வாழ்க்கையின் லட்சியம் என்று பெரியவர்கள் சொன்னது. அதை இங்க சுட்டி காட்டுறார். என்ன? உனக்கேற்ற சத்பாத்திரமாக. இப்போ நாம சத்பாத்திரமா எதுக்கு இருக்கணும்னு சொல்றோம்? இன்பம் வேணும்னா நீ புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டோம். சோ அப்ப புண்ணியத்தை பெறுவதற்கான நல்ல பாத்திரமா நான் ஆய்க்கணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டோம் இந்த உலக வாழ்க்கையில. இப்ப சாமி என்ன சொல்றாங்க? அடுத்த ஸ்டெப்புப்பா, இந்த உலகத்துல இன்பம் எப்பவுமே வந்து கொண்டிருக்காது. கொஞ்சம் இன்பம் வந்தா உடனே அதை தொடர்ந்து துன்பம் வந்துவிடும். அது கூட கொஞ்ச நாள் கூட இருக்கும். இந்த உலகம் தரக்கூடிய சிற்றின்பங்களை எல்லாம் பெருசா நினைச்சிட்டு இருக்காத. இறைவன் தரக்கூடிய பேரின்பத்தை பெறுவதற்கு உன்னை தகுதிப்படுத்திக் கொள் என்கிறார். உனக்கேற்ற சத்பாத்திரமாக என்னை நான் மாற்றி அமைத்துக் கொள்ள வல்லவன் ஆவேனா. அப்படி மாற்றி அமைச்சுக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தி எனக்கு கொடு. அது என்ன சக்தி? ஏற்கனவே புண்ணியம் பண்ணிருக்கிறான், உலக வாழ்க்கையில இன்பமா இருக்கணும்னு. இப்போ அந்த புண்ணியத்தினால இவனுக்கு நல்ல எண்ணங்கள் கொஞ்சம் மனசுல அதிகம் வருது. அப்ப என்ன நினைக்கிறான்?
இந்த நல்ல எண்ணங்களுக்கு மேல உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு தெளிவும் கொஞ்சம் கொஞ்சமா அவன் முயற்சி பண்ணி பெற முயலுகிறான். புண்ணியத்தின் விளைவாக இறைவனை பற்றிய தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கான தகுதியும் மனதுக்கு வந்து விடுகின்றது கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் அந்த அடிப்படை தகுதியை வைத்துக்கொண்டு இவன் இன்னும் விவேக விசாரத்தில் இறங்கி, நான் இந்த உடல் அல்ல, இந்த மனமல்ல, ஆன்மா என்பதை உணர்ந்து அமைதி பெறுகிறான். அவ்வளவு தூரம் போகணும்னா முதல்ல என்ன செய்யணும்? பாப்பத்தை தவிர்த்து புண்ணியத்தை பெறணும். அதற்கேற்ப நற்செயல்களையே செய்ய வேண்டும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உலகின் தன்மையை புரிந்து விவேகத்தை பெற்று, இது நிலையில்லாத உலகம், இதில் நான் இன்பத்தை தேட மாட்டேன், நிலைத்த பேரின்பமாகி இறைவனையே நாடுவேன் என்று சொல்லி இறைவனை நாடி பெற அதற்கான தகுதியை பெற வேண்டும், உனக்கேற்ற சத்பாத்திரமாக. அப்போ இந்த பாத்திரத்திலே பால் வைத்திருக்கிறேன், அந்த பாத்திரத்திலே நீர் இருக்கிறது. அது மாதிரி என்னுடைய மனசுல இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கான புண்ணியம் சேர்ந்திருக்கிறது. அதை விட பெருசு என்ன தெரியுமா? பேரின்பமாகி இறைவனுடைய உணர்வை நிரப்பி வைத்திருக்கிறேன். இந்த மனம் என்னும் பாத்திரம் இறை அருளை, இறை உணர்வை நிரப்பியுள்ள சத்பாத்திரம் ஆக வேண்டும். அப்படி என்னை நான் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு சக்தி எனக்கு கிடைக்கட்டும். அதற்கு நின் அருளால் அண்ணலே இறைவா, உன்னுடைய அருளால் எனக்கு அந்த சக்தி வரட்டும். என்னால முடியாது, உன் அருள் தான் எனக்கு அந்த சக்தியை தர வேண்டும் என்று சொல்லி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி இறைவனுடைய, ஆண்டவனுடைய எண்ணம், உணர்வு நம் உள்ளத்தை நிரப்பும் பொருட்டு அந்த இறை உணர்வை பெறுவதற்கு இறைவனையே வணங்குவோமாக. ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கி ஜெய். ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.